சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சமையல் எரிவாயுவுக்கான நேரடி மானியம் நுகர்வோரினுடைய வங்கிக் கணக்கில் சென்றடைகிற திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை கொஞ்சமாக புதுப்பித்து மீண்டுமாக பாரதிய ஜனதா தலைமையிலான மோடி அரசாங்கம் அதை அறிவித்திருந்தது. கிட்டத்தட்ட 11 மாநிலங்களில் 54 மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 12 மானிய விலை சிலிண்டர்களை நுகர்வோர் பெறுகிற பொழுது அந்த சிலிண்டருக்கான மானிய தொகையை மட்டும் நுகர்வோரினுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்துகிற இந்த திட்டம் என்பது பல்வேறு குழப்பங்களை தாங்கியிருக்கிறது. குறிப்பாக ஆதார் எண்ணை நிச்சயமாக இந்த ஏஜென்சிகளிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த ஆதார் எண், அதாவது ஆதார் அட்டை கிடைக்காத நுகர்வோர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? இன்னுமாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் 3 மாதங்களுக்கு ஒரு கருணை காலமாக வழங்கப்படுகிறது. இந்த காலகட்டத்திற்குள்ளாக வங்கி கணக்கு எண்ணையும் ஆதார் எண்ணையும் அந்த ஏஜென்சிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் முழுவதுமாக மானியம் இல்லாத முழு தொகையும் செலுத்தி தான் சிலிண்டர்களை வாங்க வேண்டும் என்கிற சூழல் இருக்கிறது. ஆதார் எண் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 65லிருந்து 70%க்குள்ளாகத்தான் தற்பொழுது ஆதார் அட்டை விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற 35% மக்களுக்கு எப்போது ஆதார் அட்டை கிடைக்கும்? அவர்கள் வங்கி கணக்கு தொடங்கினாலும் உடனடியாக அந்த வங்கி கணக்கில் மானியம் வந்து சேருமா என்கிற பல்வேறு குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஆதார் அட்டையை கொடுப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எந்த விதத்தில் தீவிரப்படுத்தி இருக்கிறது? இன்னுமாக இந்த வங்கி கணக்கில் நேரடியாக மானியத்தை செலுத்துவதற்கு வேறு ஏதும் வழிமுறைகள் இருக்கிறதா என பல்வேறு கோணங்களில் இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைந்து பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு நரேந்திரன் அவர்களும் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் நரேந்திரன். இதே போன்று தென்னக சமையல் எரிவாயு கூட்டமைப்பை சேர்ந்த திரு பாக்கியம் அவர்களும் நம்மிடையே இருக்கிறார். ராஜேந்திரன் இருக்கிறார். வணக்கம் ராஜேந்திரன் சார். இதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு பாக்கியம் அவர்களும் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் பாக்கியம் சார். ராஜேந்திரன் சார், நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது அறிவிச்ச திட்டம் தான். இது ஒரு புதிய திட்டம் இல்லை. உங்கள் பணம் உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரியான மானிய தொகைகளை நேரடியாக நுகர்வோர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துகிற மாதிரியான திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். குறிப்பாக இந்த சமையல் எரிவாயுக்கான மானியத்தை நுகர்வோருடைய வங்கி கணக்கில் செலுத்துவதில் பேசிக்கா இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுங்க. அதாவது நிறைய சிக்கல்கள் இருக்குது இதில். எப்படின்னா, பெரும்பாலான மக்கள் வந்து வில்லேஜ் சைடில் தான் நம்ம இருக்கோம். டவுன் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஆதார் அட்டையை நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் வரல. ஆனால் அரசாங்கங்கள் நினச்சா அது ஒரு வாரத்துக்குள்ளே கூட அதை கொஞ்சம் கடுமையான ஆட்களை போட்டு கடுமையான ஒரு உழைப்பினாலும் ஈஸியாக அது ஆதார் அட்டை கொடுக்க முடியும். ஏன்னா மக்களுக்கு வந்து இது அவேர்னஸ் வரணும். ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் 125 கோடியிலிருந்து 130 கோடி மக்கள் நம்ம வாழ்கிறோம். 3 ஆயில் கம்பெனிஸிலிருந்து கிட்டத்தட்ட 16 கோடி கன்சூமர்ஸ் இருக்கோம். நம்ம அரசாங்கம் வந்து குறைஞ்சபட்சம் 550லேருந்து 650 ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குது. ஆனால் பல லட்சம் கோடி ரூபாய் வந்து இது விரையாகுது. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். இதை வந்து ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த மானியத்தை வந்து குறைக்கணும். அப்போ தான் வந்து பொருளாதாரத்தை வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ண முடியும். ஆக இந்த மக்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது? இப்போ வந்து பிரதமர் வந்து எஃப்டிஐ, ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் இந்தியா, ஃபஸ்ட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, எஃப்டிஐ இதெல்லாம் பற்றி நிறையா ஆதார் அட்டை சமாச்சாரமும் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறையா 6.5 கோடி பேர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் ஓப்பன் பண்ணல. அது பண்ணுறதுக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கங்களும் அதுக்கு ஒத்துழைத்து இந்த மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட், இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருந்தால் கூட ரொம்ப நல்லது. சொல்ற மாதிரி இந்த நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது பேசிக்கா கிராமப்புறங்கள்ல தான் தொடங்குது. இன்னுமாக கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் வங்கி கணக்கு தொடங்கல. இருந்தாலும் நகர்ப்புறத்தில் இருக்கிற வங்கி கணக்கு வைத்திருக்கிறவர்கள் இந்த மானிய தொகை அவங்க அக்கௌண்ட்ல போய் விழணும் அப்படின்னு சொன்னா முதற்கட்டமாக இந்த ஆதார் எண்ணையும் வங்கி கணக்கு எண்ணையும் இந்த ஏஜென்சிஸ் கிட்ட சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சா மட்டும்தான் அவர்களுக்கு சரியாக போய் சேரும். நகர்ப்புறங்களில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வங்கி கணக்கையும் ஆதார் எண்ணையும், ஆதார் எண் இல்லை அப்படின்னு, ஆதார் அட்டை இல்லை அப்படின்னா குறைந்தபட்சமாக வங்கி கணக்கு எண்ணையாவது அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த 3 மாதம், ஜனவரி 1லிருந்து அந்த 3 மாதம் இருக்கிற கிரேஸ் பீரியட்ல ஆதார் எண்ணையும் கொடுக்கணும். இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? சாத்தியம்தான். இதில் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது இன்னைக்கு மக்களுடைய பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது ரேஷன் கார்டுலேயே இருக்குது, பச்சை கார்டு வெள்ளை கார்டுன்னு இருக்குது.
ஏன்னா பிலோ பாவர்ட்டி எபோவ் பாவர்ட்டின்னு இருக்குது. இந்த மானியம் வழங்குவது ஒரு பிலோ பாவர்ட்டி மக்களுக்கு மட்டும்தான் வழங்கணும். ஏன்னா இந்த மானியம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிங்களுக்கு வருது, கூலி தொழிலாளிக்கு வருது, கட்டட தொழிலாளிக்கு வருது, சலவை தொழிலாளர், செருப்பு தைக்கிற தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளருக்கு வருது, டாக்டருக்கு வருது, இன்ஜினியருக்கு வருது, ஒரு ப்ரொஃபஸருக்கு வருது, எம்எல்ஏக்கு வருது, மந்திரிக்கு வருது. இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஏமா இது வந்து ரொம்ப தொடர்ந்து பேசலாம். பாக்கியம் சார், இப்போ அவர் சொல்ற மாதிரி இந்த மானியம் யாருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கம் இந்த மானியத்தையே முழுவதுமாக ரத்து செய்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கா? முழுவதுமாக மானியம் இல்லாத சிலிண்டர்களை வெளிச்சந்தையில் வாங்குவதற்கான ஒரு உந்துதலுக்குத்தான் மக்களை தள்ளி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது ஒரு திட்டத்தில் புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது அல்லது ஏற்கனவே ஒரு திட்டத்தில் மாற்றத்தை செய்கிற பொழுது அது வந்து அந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்காக அல்லது அதிக மக்களை சென்றடைவதற்கான ஒரு நோக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அறிவிக்கக்கூடிய இந்த திட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி நடைமுறை குழப்பங்கள் என்பது ஒன்று. அதனுடைய நோக்கம் என்பதே இந்த மானியம் என்பது பெரும்பகுதி மக்களுக்கு போய் கிடைக்காமல் இருப்பதற்கு, அதை குறைப்பதற்கான நோக்கம் என்பது இதுக்குள்ளே இருக்குது. சரி. ரெண்டாவது சார் சொல்கிற மாதிரி பேராசிரியர்கள் வாங்குறாங்க, அவங்க வாங்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப குறைவு. பொதுவாக இந்த மானியம் நமக்கு கொடுக்கப்பட்டுடைய சலுகைகள் என்பது கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பது அதனுடைய அடிப்படையான நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கணும். அது இல்லை, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அந்த அறிவிப்பிலே கிடையாது. முதலில் நாங்கள் இதை அமுல்படுத்துவோம், 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரத்து பண்ணிடுவோம். அடுத்து காலப்போக்கில் இந்த வறுமை கோடு என்பதை நாங்கள் தீர்மானித்து யார் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் கொடுப்போம். இந்த வறுமை கோடு என்பது எப்படி அளக்கப்படுகிறது என்பதில் குழப்பம். இரண்டாவது, நீங்கள் ஆதார் அட்டை என்ற விஷயமே இன்றைக்கு நாடு முழுவதும் சரியான முறையில் விநியோகிக்க முடியும் என்பது, அதுக்கான சாத்தியம் என்பது ரொம்ப குறைவு. ஏற்கனவே விநியோகத்தில் எக்கச்சக்கமான குழப்பம் இருக்குது. ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன சொன்னார்கள்? ஆதார் அட்டை தேவை நிறுத்தப்பட்டது என்று அறிவித்தவர்கள் இப்போ மீண்டும் ஆதார் அட்டை தேவை. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இருந்த பொழுது சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது, இதை நீங்கள் ஒரு இதாக கேட்கக்கூடாது இந்த திட்டத்துக்குன்னு சொன்னது. ஆனால் இப்பொழுது ஏதோ கொஞ்சம் கோர்ட்டை மதித்து அவங்க ரத்து பண்ணாங்கன்னு வைங்க, சரி வேணாங்க திட்டத்தை விட்டுருவோன்னு. ஆனால் இன்னைக்கு கோர்ட்டு சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்பதில்லைன்னு சொல்லி இப்படி திட்டத்தை அறிவிப்பது என்பது கோர்ட்டை மதிக்காது மட்டுமல்ல, ஒரு குழப்பமான அடையாளத்தை மையமாக வைத்து இதை அமுல்படுத்துவது, இதை குறைப்பதற்கான ஏற்பாடு. எண்ணெய் நிறுவனங்களுக்காக சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க மத்திய அரசாங்கம். அந்த கைட்லைன்ஸினுடைய அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விலைவாசியினுடைய அடிப்படையில் இந்த மானியத்தை முழுவதுமாக குறைத்து நேரடியாக வெளிச்சந்தையில் குறைந்த விலையில் சிலிண்டர்களை கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை. மானியத்தை ரத்து பண்றது அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு எதிர்ப்பான ஒரு செயலாக இருந்தாலும், ஒருவேளை சிலிண்டர் விலை குறைஞ்சா மக்களுக்கு அது நன்மையா இருக்கும்ங்கிறது அரசாங்கத்தோட. இப்போ நான் சொன்னா சிலிண்டர் விலை குறையாது, இது பொது சந்தைக்கு விட்டு விலையை அதிகமாக்குவது என்பதுதான் நோக்கம். இப்பொழுது கூட நீங்க டீசலுக்கு வந்து அரசாங்கம் வரியை உயர்த்தி இருக்கிறது. நீங்க காரணம் என்னன்னு சொன்னா அரசின் நோக்கம் என்பது இதை வந்து சந்தையில் விட்டு கொள்ளையடிப்பது. அடுத்து என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்படி விலை தீர்மானிக்கப்படுகிறது? எரிவாயு என்பது இன்றைக்கு கேஸ், சமையல் எரிவாயு என்பது இந்தியாவில் உற்பத்தியாவது எவ்வளோ, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றது எவ்வளோ? ஏற்கனவே 15% 20% வரைக்கும் கள்ளச்சந்தையில் இந்த சிலிண்டர்கள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு தெரியும். நீங்கள் இதை பொதுச்சந்தைக்கு மீண்டுமாக கொண்டு வரும் போது கூட அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படாதுன்னு எந்த வகையில் சொல்ல முடியும்? இல்லை, பொது சந்தைக்கு கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படும். இப்போ செய்யக்கூடிய 10-15% இழப்பு என்பதை சரி பண்ணி அதை குறைப்பதற்கு பதிலாக அதை காரணமாக வைத்து, ஒரு சின்ன விஷயத்தை காரணமாக வைத்து ஒட்டுமொத்தமான மானியத்தை ரத்து செய்வது அப்படின்றது அதனுடைய நோக்கம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அமெரிக்க நாராயணன் சார், காங்கிரஸ் அரசாங்கம் செய்த எல்லா விஷயங்களையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் பாரதிய ஜனதா அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது இந்த நேரடி மானியம், சமையல் எரிவாயுக்கான நேரடி மானியம் மட்டுமில்லை, பல்வேறு எல்லா விஷயங்களிலும் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை பின்பற்றது. நீங்கள் செய்த எந்த விஷயத்தை மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று நீங்கள் செய்த விஷயத்தை இவர்கள் அதை கிடைக்காமல் செய்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க சொன்னீங்க, ஆனால் மக்களுக்கு புரியாமல் சொல்ல. நாங்கள் செய்ததை தொடர்ந்து சொன்னாங்க, ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு முன்னே எவ்வளோ பொய் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. எலெக்ஷனுக்கு முன்னே ஆதார் அட்டை வேண்டாம், இதை மாற்றுவோம்னு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க. நீங்க தயவு செஞ்சு, நான் பொய்ன்ற வார்த்தையை தெளிவாக பயன்படுத்துற உங்க நேரத்துல அதை நீங்க இல்லை என்று புரியுதுன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. பொய் என்ற வார்த்தை, ஏனென்றால் இதுக்கு வந்து அது உண்மைக்கு புறம்புன்னு வேணா அவர் சொல்லலாம், ஆனா இது பொய் தான். எப்படி சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு முன்னே என்ன சொன்னாரு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். ஆதார் அட்டை வேண்டாம்னு சொன்னாங்களா?
இப்போ வேணுங்கிறாங்களா? அது பொய்யா இல்லையா? மக்களை கேட்குறேன் நான். மாதிரி நீங்கள் மக்கள் கிட்ட விளக்குங்க. இது இல்லைங்க, இது எலெக்ஷன் முன்ன சொன்ன ஆதார் அட்டை வேணாம்னு சொல்கிறோம், இப்போ வேணும்னு சொல்கிறோம், ஆனால் அது பொய் இல்லைங்கன்னு சொல்லி விளக்கம் சொல்லுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இரண்டாவதாக அதனால் அது ஒன்று. இதே மாதிரி தான் ஒவ்வொரு செயல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆனால் இவங்க எல்லாமே பழைய கல், பழைய மொந்த, புதிய லேபிள், மொந்தைய கூட மாற்றலை, லேபிளை மட்டும் மாற்றி அழகாக போடுறாங்க. அதுக்கு அப்புறம் வரும் இரண்டாவதாக. ஆனால் நாங்கள் அவங்கள வெளில இருக்கச்சி சொல்கிறது ஒன்று, உள்ளே இருக்கச்சி சொல்கிறது இல்லை. இந்த திட்டம் இன்றைக்கும் நல்ல திட்டம் தான், அன்றைக்கும் நல்ல திட்டம் தான். அவங்கள மாதிரி ஆட்சிக்கு வெளியில் இருக்கச்சி பொய் சொல்வதோ, ஆட்சிக்காக மக்களை ஏமாற்றுவதோ, வந்த பிறகு ஒன்று பேசுவது, இந்த 2 நாட்களில் பேசக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள் நாங்கள். இப்படி தான் ஜிஎஸ்டி டாக்ஸ் ஒன்று இருக்காங்க, மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க, அது வேறு விஷயம், அதுக்கப்புறம் பேசுவோம். இரண்டாவதாக இதில் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை வேண்டும் என்றே நான் கொண்டு வருகிறேன், புரிந்து கொண்டு வருகிறேன். எப்படி என்று விளக்குகிறேன். இவர்கள் ஒரு மாதத்துக்கிட்ட நவம்பர் 14 நினைக்கிறேன் வெளியிட்ட அறிக்கையில் மொத்த சப்சிடி இனிமே வர ஒரு பேச்சுக்கு வச்சுக்கங்க. உலக சந்தையில் இன்னைக்கு 800 ரூபாய்க்கு விற்குது. நம்ம 400 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் வாங்குறோம் வச்சுக்கோங்க. அப்போ 400 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. 1000 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா அரசாங்கம் 600 ரூபாய் சப்சிடி. அதாவது சிலிண்டர் விலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அரசாங்கம். சப்சிடி ஏறும் குறையும் உலக விலையை பொறுத்தது. இவர்கள் என்ன செய்து விட்டாங்கன்னா இப்போ சப்சிடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு மேலே சப்சிடியை கொடுக்க போகிறதில்ல. இதை அறிவிச்சிருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க மக்களுடைய அடிவயற்றில் அடிக்க பார்க்காங்க. இன்னைக்கு விலை குறைந்திருப்பதால இது தெரியல. உலக சந்தையில் கடந்த 6 மாதங்களில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 20-25% குறைந்திருக்கு. இன்னும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த குறைந்த காலத்தில் இதை கொண்டு வராங்க. சப்சிடியை ஒரு கிலோக்கு 20 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கதா? மோடி அரசாங்கம் சப்சிடியை வேணா ஃபிக்ஸ் பண்ணி குறைச்சிருக்கலாம், சப்சிடி ஃபிக்ஸடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வீரப்ப மொய்லி இருந்த பொழுது 9 சிலிண்டர்களாக ஆக்கப்பட்டு 9 சிலிண்டர் தான் மானிய விலையில் கொடுக்கப்படும் சொல்லி அறிவிப்பு வந்த பிறகாக ஒரு பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி சொல்றாரு மானிய விலையிலான சிலிண்டர் 12 கொடுக்கணும்னு. மறுநாளே வீரப்ப மொய்லி அறிவிக்கிறாரு 12 கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த சப்சிடியை ஃபிக்ஸ் பண்றதுல இருக்கிற இவர்களுக்கு இருக்கிற இந்த குறைந்தபட்சமான இந்த ஒரு மேலாண்மை திட்டம் என்பது அரசாங்கம் இருக்கிற பொழுது நீங்க கொடுக்கிற சிலிண்டரையே 12ல இருந்து 9 குறைச்சிட்டீங்க. அது கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் ஒருவர் சொல்லுகிறார், உடனே நீங்க 12 ஆக்கிட்டீங்க. அந்த மாதிரி நாளைக்கே மோடி சொல்லலாம், அந்த சப்சிடி அவர்கள் ஏற்றலாம் இல்லையா? ஏற்றலாம். இன்றைய சப்ஜெக்டை பற்றி தான் பேசுறோம். நாளைக்கு என்ன செய்வார்னு மோடிக்கே தெரியுமோ தெரியாதோ, அது துக்ளக் ராஜ்யமா இருக்கலாம், அவரை கேளுங்க. தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி துக்ளக் ராஜ்யம் சொல்லாதீங்க. நடந்தது உங்களோட தான் துக்ளக் ராஜ்யம், உங்களோட தான் துக்ளக் ராஜ்யம். மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள நீங்க மாத்தினாரு, ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற நான் சொல்ல பொய் சொல்லல, நான் சொல்றேன் மாத்தினாங்கன்னு சொல்லிக்கிறோமே. நாங்க உண்மையை தெளிவா இருக்கோம். மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அன்று எங்களது தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு 12 கொண்டு வந்தோன்றது உண்மை. நான் சொல்வது அது இல்லை. இன்று என்ன சொல்கிறேன், அரசு ஒரு முடிவு எடுத்து விட்டது. சப்சிடியோடைய அமௌண்ட்டை இனிமே மாற்ற போறது இல்லைன்னு. அதனால இன்னைக்கு கேஸ் விலை இனிமேல் அதிகரித்தால் சிலிண்டர் விலையும் அதிகரிக்கும். எப்படி பெட்ரோல் விலை நாங்க தான் கொண்டு வந்ததையும் பெட்ரோல் விலை உலக மார்க்கெட் தகுந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னோம். அப்போ எதிர்த்தாங்க. இன்னைக்கு டீசல் வந்தது, குறைக்கல. அதுல 1.5 ரூபாய் ஒரு டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் போன வாரத்துக்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கான முழு அதிகாரத்தை கொடுத்ததும் நீங்க தான். உண்மைதான், நான் மறுக்கலையே. அது நல்லதுன்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஆனா இவங்க அதை ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ டீசல் விலை குறைக்காம 1.5 ரூபாய் அதுல டாக்ஸ் போட்டது யாரு? பெட்ரோலுக்கு 1.5 ரூபாய் ஒரு லிட்டருக்கு டாக்ஸ் போட்டது யாரு? இதே போலதான் வருங்காலத்தில் கேஸும் செய்ய போறாங்க, மக்களுடைய வயத்தில் அடிக்க போறாங்க. ஓகே, நரேந்திரன் சார் தொடர்ந்து பேசலாம். நரேந்திரன் சார், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத தாண்டி தற்பொழுது சில விஷயங்களை அவர் சொல்ற மாதிரி ஏற்கனவே இருந்த பழைய திட்டங்களை எல்லாம் கொஞ்சம் புதுப்பிக்கிற முயற்சியில தான் உங்களுடைய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எல்லா திட்டங்களிலும் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரடி மானிய திட்டம் எந்த வகையில செயல்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். இந்த 54 மாவட்டங்கள்ல எந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். குறைந்தபட்சமாக ஒரு 65% ஆதார் அட்டை விநியோகித்திருக்கிற முழுவதுமாக வங்கி கணக்கு இல்லாத மக்களுக்கு நேரடியாக இந்த மானியத்தை கொடுப்பதற்கான இந்த 3 மாத கால அவகாசம் அப்படிங்கிறது முதல்ல போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது விவாதிக்கிற உண்மையில நல்ல விஷயம் தான், மக்களுக்கு தெளிவாக புரியும். இல்லைன்னா இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு பொய்யான பிரச்சாரம் சொல்லி நரேந்திர மோடி செய்ய இருக்கின்ற நல்ல திட்டங்களை தவறாக பரப்பிடுவார்கள். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஆதார் அட்டை நாம் எதிர்த்தது காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு தவறான முன்னுதாரண காரணமாகத்தான். நாங்கள் என்ன சொன்னோம், பார்லிமெண்ட் அப்ரூவலே வாங்கலை.
பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறாமலே இந்த ஆதார் அட்டை திட்டத்தை கொண்டு வரணும் முயற்சி நடந்தது. அதை எதிர்த்தோம். பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலாக பங்களாதேஷ்லேருந்து 1971 என்றைக்கு இந்த வங்கதேசம் உருவாகிறது அன்றைக்கு முதலே இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அகதிகள் ஊடுருவல் அதிகமாக இருக்கிறது. அகதிகள் சொல்ல முடியாது, ஊடுருவல்காரர்கள் தான் சொல்லணும். நம்ம அவர்களுக்கெல்லாம் கூட ஆதார் அட்டை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி விட்டது. இந்த நாட்டில் யார் இந்த நாட்டை சேர்ந்தவன், யார் வெளிநாட்டில் இருந்து வந்தவன், இதெல்லாம் கண்டுபிடிச்சு உண்மையில் அதன் பிறகுதான் ஆதார் அட்டை கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொன்னோம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அதை குறித்து கவலைப்படாமல் யார் இருந்தாலும் தங்கள் வாக்களித்தால் யார் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஊடுருவல் காலத்த மண்ணுக்கு சொந்தமில்லாத வேற்று நாட்டினைக்கார தீவிரவாதி அத்தனை பேருக்கும் ஆதார் அட்டை கொடுக்க முயற்சி செய்த பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு ஆதார் அட்டைக்கான எதிர்ப்பு இல்லை. ஆதார் அட்டைக்கான எதிர்ப்பு பாரதிய ஜனதாவுடைய இல்லை. ஆனால் இந்த ஆதார் அட்டை யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன் வச்சிருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆதார் அட்டை இதை கொண்டு வந்ததுக்கு பரவாயில்லைங்க. ஆனா இதை இவங்க கொடுத்தது ஒரு ஃபாரின் ஏஜென்சி கொடுத்து, வெளிநாட்டுக்குரிய அமைப்பை கொடுத்து, அதன் மூலமாக இந்த நாட்டுடைய ரகசியங்கள் அத்தனையும் ஒவ்வொரு குடிமகனுக்கு கொடுத்த அத்தனை ரகசியம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அபாயம் இருக்கின்ற காரணத்தினால தான் நம்ம எதிர்த்தோம் அப்பொழுது. ஆனால் இப்பொழுது அதன் பிறகு நாம் அத்தனை அருண்ஜேட்லி அவர்களுக்கு, நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும், பிரதம மந்திரியான உடனே நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன முதல் விஷயம், அதில் இருக்கின்ற சட்ட சிக்கல்கள் எல்லாம், அதில் இருக்கிற ஃபிளாஸ் எல்லாம் கூட சரி பண்ணிட்டு உடனே அமல்படுத்த முயற்சி பண்ணுங்க சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இப்பொழுது நாம் அறிவித்திருக்கின்றது ஒரு பைலட் ஸ்கீம் என்று சொல்லலாம். இது ஏதாவது 3 மாச காலத்துக்குள்ள நீங்க வங்கி கணக்கு எண் அல்லது ஆதார் அட்டை. காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு விஷயத்தை சௌரியமா மறந்துட்டாங்க. என்ன யார் வேணா கேட்கலாம், அவரையும் கேட்கலாம் இவரையும் கேட்கலாம். ஆதார் அட்டை எடுக்கிறேன் நான் போன எங்க எடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னைக்கு இங்க சொல்லுவாங்க, இன்னொரு நாளைக்கு அங்க சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு நிரந்தர மையங்கள் நாடு முழுவதும் நிரந்தர மையங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. யார் எப்ப வேணா போய் நீங்க ஆதார் அட்டை வேணும்னு சொல்லி நின்னீங்கன்னா அந்த அலுவலகத்தில் தனியாக ஒரு அலுவலகம் இருக்கின்றது, தனியாக நீங்க போய் எடுத்துக்கலாம். 3 மாத கால அவகாசம் போதுமானது. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி 75% எடுத்தாகிவிட்டது. இன்னும் 25% எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் வங்கி கணக்கு ஏற்கனவே ஜன்தன் திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் ஒரு பெரிய ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதுமாக 18 கோடி மக்கள் சமையல் எரிவாயு இணைப்பு பெற்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஏற்கனவே வங்கிக் கணக்கு தொடங்கி இருக்கிறவர்களும் ஆதார் எண்ணை அடையாளமாக கொடுத்துத்தான் இந்த மானியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதற்கட்டமாக அறிவித்த அரசாங்கம் தற்பொழுது அந்த விஷயத்தில் கொஞ்சம் தளர்வு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆதார் எண் தேவையில்லை, 3 மாத கால அவகாசம் இருக்கிறது. அந்த அவகாசத்திற்குள்ளாக இந்த ஆதார் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாடு முழுவதுமாக 75% மக்களுக்கு தான் ஆதார் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர அவர்களுடைய குற்றச்சாட்டுப்படி அந்த 75%-த்திலும் வெளிநாட்டவரும் வேற்று நாட்டவரும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், மீண்டுமாக மக்களுக்கு இந்த ஆதார் அட்டை வழங்குவதில் எவ்வளவு பெரிய சர்ச்சைகள் இருக்கிறது, மானியத்தை முழுவதுமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன? தொடர்ந்து பேசலாம். விவாதம் மேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாத மேடை தொடர்கிறது. மக்களை சென்றடையுமா மானியம் என்ற தலைப்பு குறித்து இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலிண்டரோட விலை வெளிச்சந்தையில் 960 ரூபாய். இதற்கு அரசாங்கம் கொடுக்கிற மானிய தொகை 560 ரூபாய். 410 ரூபாய் நுகர்வோர் கொடுத்து வாங்க வேண்டிய பணம். இந்த 560 ரூபாய் மானியத்தை நேரடியாக நுகர்வோருடைய வங்கிக் கணக்கில் செலுத்துவாக சொல்லுகிற மத்திய அரசாங்கம் இதற்காக வங்கிக் கணக்கை தொடங்க வேண்டும். அந்த வங்கிக் கணக்கினுடைய எண்ணோடு சேர்த்து ஆதார் எண்ணையும் இந்த ஏஜென்சிகளிடம், கேஸை விநியோகம் செய்கிற ஏஜென்சிகளிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஜனவரி 1ஆம் தேதி தமிழகத்திலிருந்து அமலாக போகிற இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு இருக்கிற பல்வேறு குழப்பங்களுக்கும் தீர்வு தேடிக் கொண்டிருக்கிறது என்ற விவாதம் மேடை. தொடர்ந்து பேசலாம் திரு பாக்கியம் அவர்கள். இப்போ ஆதார் தான் பிரச்சனையா, இந்த மானியம் போய் மக்கள் கிட்ட சேரதுல பிரச்சனையா அப்படின்னா எல்லா இடத்துலயுமே குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பத்தை கிளாரிஃபை பண்ண வேண்டியது நிச்சயமா அரசாங்கத்தினுடைய கடமை. இங்க ஆதார் அட்டையில் இருக்கிற குழப்பம் அப்படிங்கிறத நரேந்திரன் அவர்கள் தெளிவா சொன்னார். இங்க ஆதார் கொடுத்ததை நாங்க எதிர்த்தோம், யாருக்கெல்லாம் ஆதார் அட்டை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல பிரச்சனை இருந்தது. இந்த வங்கி கணக்கு தொடங்கணும் அப்படின்னாலும் இவர் குறிப்பிட்ட இந்த ஜன்தன் யோஜனா மூலமாக நீங்க ஒரு வங்கி கணக்கு தொடங்கணும் அப்படின்னாலும் ஆதார் அட்டை இருந்தா தான் வங்கி கணக்கு தொடங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த 3 மாதம் கொடுத்திருக்கிற இந்த கருணை காலத்துல நீங்க வேற ஏதாவது ஆவணங்களை வச்சு வங்கி கணக்கு தொடங்கிக்கலாம், ஆனா மீண்டுமாக ஆதார் அட்டை வாங்கி அந்த நம்பரை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய குழப்பங்கள், அவர் சொன்ன மாதிரி கிராமப்புற மக்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றோம். உண்மை சார். அதாவது இப்போ வங்கி கணக்கை தொடக்குவது, ஆதார் அட்டையை கொடுப்பது, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம இப்போ சார் என்ன சொல்கிறாருன்னா ஆதார் அட்டையெல்லாம் பிரச்சனை, ஆதார் அட்டையும் வங்கி கணக்கும் அல்ல, அது வேற. ஏன் இப்பொழுது இந்த சிலிண்டர் விஷயத்தை இந்த ஆதார் அட்டையோடும் வங்கி கணக்கோடு இணைக்க வேண்டும்? பிரச்சனை என்னன்னு சொன்னால் நீங்கள் ஆதார் அட்டையை கொடுங்க,
பட் அது வந்து கொடுத்து முடிக்க முடியாது. நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி பிரதமர் சொல்லியிருக்க மாதிரி ஒரு 75% நாங்கள் கொடுத்து விட்டோம் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறதுலாம் ஒரு தோராயமான அளவுகோல், அவ்வளவுதான். வங்கி கணக்கு என்பதிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்போ 6 கோடி ரூபாய் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு கரெக்டு. நம்ம நாட்டில் இதை நீங்கள் இன்னும் 100% கூட வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுங்க, யாரும் சொல்ல. இப்பொழுது சிலிண்டரை அதோடு இணைக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல நாங்கள் இது ஆதார் அட்டைலாம் கொடுத்து முடிங்க, அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, சிலிண்டர் சம்பந்தமாக இதை கொண்டு வருவதற்காகத்தான் அதை கொண்டு வருகிறார்கள். சரி, இந்த 560 ரூபாய் சப்சிடி எப்படியாக நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? டார்கெட்டட் என்னன்னு சொன்னா, டார்கெட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவது என்பது ஒரு பொதுவாகவே வந்து வசதியானவர்கள் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வசதியற்றவர்கள் கிடைக்க வேண்டும் அப்படிதான் நோக்கம். ஆனால் இந்தியாவில் இதற்கான அளவுகோல் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்க சமூக பாதுகாப்பும், அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும், அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயமும், இந்தியாவில் அன்ஆர்கனைஸ் செக்டார், இந்தியாவில் இருக்கக்கூடிய 93% பேர் கட்டிட தொழிலாளர்கள், சாதாரண முறைசாரா தொழிலாளர்கள். இவங்களுக்கு சமூக பாதுகாப்பு என்பது நீங்கள் நலவாரியம் கூட கிடையாது. பட் நீங்கள் என்ன கம்பேர் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நம்ம சாதாரண சார் கூட சொன்னார், ஒரு முதலாளியும் சரி ஒரு தொழில், இது ஒரு நாட்டை பற்றி பேசுகிற பொழுது 93% மக்கள் இப்படி எந்த விதமான சமூக பாதுகாப்பும் இல்லாத வாழ்கிற பொழுது அவர்கள் தான் டார்கெட்டட் பீப்புள். அந்த டார்கெட்டட் பீப்புளுக்கு தான் இது போய் கிடைக்க வேண்டும். ஒரு புதிய பொருளாதார கொள்கையினுடைய அடிப்படையில் எல்லா பரவுமே பொருளாதாரம் சார்ந்திருக்கிற சூழ்நிலையில நீங்க எப்படியாக சமூக பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்களோ, அதே சூழ்நிலை அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலான பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். இந்த சமையல் எரிவாயு பயன்படுத்துகிற எல்லா நுகர்வோரையும் அரசாங்கம் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்குது அப்படிங்கிறது பிரச்சனை. ஒரே மாதிரியாகத்தான் பார்க்குது. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் சார். 2011 ஆம் ஆண்டு சென்சஸ் பிரகாரம் இந்தியாவில் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தக்கூடியவர்கள் 28%. இந்த ஒரு 3 வருஷத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 18 பேர் பயன்படுத்திட்டு. அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்பொழுது அறிவித்த அரசாங்கம் 2015க்குள் 75% மக்களுக்கு எரிவாயு சென்றடைய வேண்டும் என்று ஐநா சபையினுடைய அந்த வழிகாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு வந்த அரசு. அப்போ 75% போகணும்னு சொன்னால், நீங்கள் கிராமங்களில் 5000 மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியில் எவ்வளோ சிலிண்டர் போகணும் என்று அளவெடுத்துட்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் 2015-16ஆம் ஆண்டு குறைந்த விலையில் சிலிண்டர்களை கிராமங்களுக்கு கொடுப்பது என்ற விஷயம் வந்தது. இப்போ மீண்டும் இன்னொரு திட்டம். இந்த எந்த திட்டமுமே சமையல் எரிவாயுவை கிராமப்புற மக்கள் கொண்டு போது சுகாதார சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா பெண்கள் அடுப்பில் நீங்கள் விறகுல சுற்றுச்சூழலை அழிக்கிறது, விறகு வெட்டுறது, 49% அடுப்பு எரிக்கிறாங்க, விறகு வெட்டுறாங்க. இதையெல்லாம் குறைப்பதற்கு அது பயன்படும், ஹெல்த்தி, நல்லது. ஆனால் இப்பொழுது வருகிற ஆதார் அட்டை நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் குறைப்பது என்பதற்கு இந்த 28% வேணா இப்போ 30% வச்சுக்கலாம். ஆனால் நகர்ப்புறங்கள் தான் அதிகம். நோக்கம் என்னன்னு சொன்னா, 100% மக்களுக்கு சிலிண்டரை கொண்டு போய் சேர்ப்பதற்கான திட்டத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் மானியத்தை குறைக்கிறோம் என்று சொல்வது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லட்டும். எரிவாயு என்பது இம்போர்ட் பண்ணுவது 22%. இல்ல நான் இந்த கேள்வி நாராயண் அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து சப்சிடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் சப்சிடி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு எரிவாயு நிறுவனங்கள் விலையை ஏற்றுகிற முடிவை எடுத்தாலும் கூட அந்த விலை உயர்வு மக்கள் மேல தான் போய் விழப்போகுது. அது நீங்கள் சொல்கிற கிராமப்புற மக்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற மக்களாக கண்டிப்பா. இதுதான் இந்த திட்டத்தினுடைய மையமான ஆபத்து. சார் சொன்ன மாதிரி இது விலை ஏறுகிற பொழுது இந்த சப்சிடி ஏறவே ஏறாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்த பேர் என்று சொன்னாலும் இதனுடைய மிகப்பெரிய ஆபத்து. சப்சிடியை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இதுக்கு மேல விலை ஏறினாலும் தரமாட்டோம். ஓகே, பாகிம் சார் தொடர்ந்து பேசலாம். நாராயணன் சார், இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது சப்சிடி யாருக்கு கிடைக்க போகிறது, இல்லை இந்த ஆதார் அட்டை யாருக்கு கிடைக்க போகிறது, வங்கி கணக்கு யாரெல்லாம் வச்சிருக்கா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. முதற்கட்டமாக இங்கே சமையல் எரிவாயு பயன்படுத்துகிறவர்கள் எல்லாரும் ஒரே பார்வையோடு தான் பார்க்கப்படுகிறார்கள். அது எத்தனை இன்று சரி, அது காங்கிரஸ் அரசாங்கத்தில் பார்க்கல அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கட்டும். குறைந்தபட்சமாக இந்த பார்வையை சரி செய்வதற்கான ஆதார் அட்டை இல்லை, வங்கி கணக்கு இல்லை, மக்களுடைய மானியம் உங்கள் பணம் உங்கள் கையில் மாதிரியான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு பேசிக் வே. இப்போ ஆதார் அட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மல்டி பர்பஸ் ஐடென்டிட்டி கார்டு. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி கார்டை வச்சு நீங்க பாஸ்போர்ட் வாங்கலாம், ரேஷன் கார்டு வாங்கலாம், ஓட்டர் ஐடி வாங்கலாம், என்ன வேணா வாங்கலாம். இந்த வங்கி கணக்கை தொடங்குவதற்கும் கூட உங்களுக்கு ஆதார் அட்டை வேணும். ஆனா 25% 30% மக்கள் எதை வச்சு இப்போ வங்கி கணக்கை தொடங்க போறாங்க? நியாயமான கேள்வி. அதனால தான் முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, வங்கி கணக்கு தொடங்குன்னு சொல்லிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முதல் நம்ம எலெக்ஷனுக்கு போகச்சு ஐடென்டிட்டி கார்டு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஐடென்டிட்டி கார்டு தான் வச்சுட்டு போனோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு 5-6 அட்டை கொடுத்தாங்க. ஸோ அரசாங்கம் இதற்கான இதை ஒரு காலகட்டத்தில் கொண்டு வருவாங்க, நடைமுறையை பார்த்து கொண்டு வருவாங்க. ஆதார் அட்டையும் இதையும் இணைக்க வேண்டியது அவசியம்.
அது நல்லது. இந்த அரசாங்கம் நாங்கள் சொன்னதை எதிர்த்தாலும் இன்றாவது புரிந்து கொண்டு புத்தியுள்ளதே என்று பாராட்டுகின்றேன். ஒன்று. இரண்டாவது, அன்று எதிர்த்ததுக்கு வந்து எதிரி கட்சியாக இருந்தாங்க. அவர் சொன்னது உண்மை. அதாவது இந்த ஆதார் அட்டை வந்து எந்த நாடு ஆளுன்னு பார்த்து வாங்குறதில்ல. அதுக்கு வந்து நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அது ஹோம் டிபார்ட்மெண்ட் செய்வதுன்ற வேலை. இந்த ஆதார் அட்டை இவர் தான் நாராயணன் தான் அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால இந்த ஆதார் அட்டை அந்த இதோட ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு முன்னூறு ப்ராப்ளம். இன் அடிஷன் டு சப்சிடி குறையிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் இந்த அரசாங்கம் வந்த உடனே பணக்காரர்களுக்கு சாராயம் உற்பத்தி பண்ணுற சர்க்கரை வியாபாரிகளுக்கு 4000 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, இது வந்து இந்த விவசாயிகளுக்கு, கரும்பு விவசாயிகளுக்கு பணம் நிறையா பாக்கி இருக்குது, போய் சேரலன்னு சொன்னாங்க. அது சொல்லி ஏறக்குறைய 5 மாதம் ஆச்சு. இன்றைக்கு நான் மக்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை கரும்பு விவசாயிகளுக்கு உங்களுடைய பணம் வந்து சேர்ந்தது? இந்த அரசாங்கம் சொல்வது ஒன்று, பணக்காரர்களுக்கு செய்கின்றார்கள், விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்ததா? மோடி அரசாங்கம் நல்ல ஒரு எஃபிஷியன்ட் அரசாங்கம்னு இவர் சொல்றாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் என்ன கேக்குறேன், ரெண்டாவது விஷயம் இந்த ஆதார் அட்டை இல்ல, இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் ஐடென்டிட்டியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது விவசாயிக்கும் ஐடென்டிட்டி தான். நீங்கள் சொன்ன அந்த 2 வியாபாரிக்கு கடன் கொடுத்தவங்களுக்கும் ஆதார் அட்டை ஐடென்டிட்டி தான். இல்ல இந்த நடைமுறையில செய்யறது இல்லங்கிறதா இது. அதாவது the policy wise right. இப்ப 4000 கோடி ரூபாய் கொடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும்ன்ற நல்ல திட்டம். உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டம் மட்டும் எத்தனை சதவீத மக்களுக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு, எல்லார் கையிலும் போய் பணம் சேர்ந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நியாயமான கேள்வி. see it will change over time. என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்க சொன்னது, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, கிராம மக்களுக்கு நல்லாவே புரியும். இந்த 4000 கோடி ரூபாய் சாராய வியாபாரிகளுக்கும் சர்க்கரை உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கச்சே இவங்க சொன்னாங்க கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் கொடுத்தோன்னு. அது வந்து 15 நாள்லன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பல விவசாயிகள் வந்து சென்னையில் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வரல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் வந்து மேல்தட்டில் இங்கே வந்து டிவியில் பேர அரசியல்வாதிகள் இல்லை, நான் கரும்பு விவசாயிகளோட உட்கார்ந்து பேசினேன், கடலூரில் பேசினேன். அவங்க சொன்னாங்க இன்னும் வரலன்னு. இதுல என்ன, அதாவது இந்த அரசாங்கம் வந்து அதானிக்கு $1 பில்லியன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து $1 பில்லியன் கடன், இவருக்கு வந்து 6 கோடி ரூபாய் பிளேனுக்கு கொடுத்த அதானிக்கு இன்னைக்கு வந்து $1 பில்லியன், ஏறக்குறைய 6000 கோடி ரூபாய் மேக் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய மோடி மேட் இன் ஆஸ்திரேலியால பண்ற கோல் மைன் கொடுத்திருக்காரு. குற்றச்சாட்டுகள் 2 தரப்புல இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, குறைந்தபட்சமாக இதை எக்ஸிக்யூட் பண்றதுல கவர்மெண்ட்க்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே ஒத்துக்கிற சூழ்நிலையில ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா செய்யல. இந்த அதிமுக அரசு அதை சரியா செய்யலங்கிறது உண்மை. இந்த சப்சிடியை கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற பிரச்சனையில வங்கி கணக்கு இருக்கு, ஆதார் அட்டை எண் பிரச்சனை இருக்கு. இந்த 3 மாச காலம் கொடுக்கிற கிரேஸ் பீரியட் பத்தாது அப்படிங்கறத மக்களோட பிரச்சனை. அப்படி இருந்ததுன்னா, எங்க அரசாங்கம் இருந்ததுன்னா என்ன செஞ்சிருக்கோம்னா, அன்றைய காலகட்டத்தில் 3 மாதம் முடியல வச்சுங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் அவகாசம் கூட அந்த காலகட்டங்கள்ல இது இல்லாம செய்ய முடியும். நரேந்திரன் சார், இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது ஆதார் அட்டையோ வங்கி கணக்கோ இல்ல அப்படிங்கிறார். ஆனா இந்த ஆதார் அட்டை யாருக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது, அந்த ஆதார் அட்டையில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கறத தாண்டி குறைந்தபட்சமாக நீங்க இந்த சப்சிடியை பிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் சப்சிடி அப்படின்னு சொல்லி எரிவாயு நிறுவனங்கள் நாளைக்கு விலையை ஏற்றுகிற முடிவை எடுக்கலாம். வங்கி கணக்கு யாரெல்லாம் தொடங்க போறாங்கன்றது பிரச்சனை இல்லை. உங்களுடைய அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து இயங்குகிற அரசாங்கமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மானியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேற நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதை ஏன் முன்னெடுக்கல அப்படிங்கிறது கேள்வி. அதாவது பாக்கியம் அவர்கள் பேசுகின்ற விஷயத்தை தெளிவாக தவறான திசையில் கொண்டு சென்று விட்டால் நான் சொல்றேன். ஏனென்று சொன்னால், இங்கே டிஸ்கஷன் வந்தது வந்து ஆதார் அட்டை மூலமாக இந்த வங்கி கணக்கில் இந்த நேரடியாக மானியத்தை செலுத்துகிற நோக்கம் அடிபட்டு போய்விட்டது. எதற்காக இந்த மானியத்தை நேரடியாக சொல்ல வேண்டும், கொடுக்க வேண்டும் நினைத்து அரசாங்கம் நினைக்கின்றது, ஒரே ஆள் 4-5 கனெக்ஷன் வச்சிருக்கிறது, கள்ள மார்க்கெட்டில் சிலிண்டர் விற்கிறது, இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சாகணும். நீங்கள் ஏனென்றா இன்னைக்கு 18 கோடி சிலிண்டர் இந்த நாட்டில் எவ்வளவு சிலிண்டர் தான் கூட அவருக்கு தெரியும். அவர் கேஸ் ஏஜென்சி நடத்திருக்காரு. அதாவது இல்ல 46 கோடி இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க மானியத்தை குறைக்கிறத பத்தி இங்க யாரும் பேசவே இல்லை. ஆனால் இந்த உண்மையிலேயே யாருக்கு யார் மானியத்தை குறைக்கிறத பத்தி பேசுறத தாண்டி, மானியம் இன்றைக்கு ஒரு நிலுவைத் தொகையாக, ஒரு பிக்ஸட் அமௌண்டாக நீங்க வைக்கிற போது இந்த விலையேற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிற போது மானியமே இல்ல, நீங்க 960 ரூபாய், 1050 ரூபாய், 1200 ரூபாய் வித்தாலும் நீங்க வாங்கித்தான் ஆகணும் சூழ்நிலைக்கு தள்ளுது அப்படிங்கிறது. இது கற்பனையா? இருங்க, இது ஒரு கற்பனையா? இருங்க சார், இது ஒரு கற்பனையாக தாங்களே கற்பனை செய்து கொண்ட விஷயம் வரை இது
நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம். உங்க நான் அரசாங்கம் சொல்றது முடிவு பண்ணுது. இல்ல உங்க அரசாங்கம் முடிவு பண்ணுது. மானியத்தை எடுக்கிறேன்னு எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி சொல்லவே இல்லை. நீங்களா சொல்றீங்க. நாங்க எங்க சொன்னா நாங்க மானியத்தை எடுக்க போறோம் சொல்லவே இல்லை. நீங்க அதான் சொல்றீங்க. அதாவது இல்ல சார் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தயவு இன்டரப்ட் பண்ணாதீங்க. நீங்க கேட்ட கேள்வி, அதாவது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மானியத்தை குறைச்சு 1000 கொடுத்து வாங்குங்க நிலைக்கு மக்கள் அதை பத்தி நாங்க பேசவே இல்லை. அதை பத்தி அரசாங்கம் அந்த ஒரு சிந்தனையும் இல்லை. நம்முடைய விஷயம் இல்ல, மானியங்கள் வீணாக போகக்கூடாது. மக்களுடைய பணம் மக்களுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டும். ஒரு வீட்டில் 4 கனெக்ஷன் 5 கனெக்ஷன் வச்சு ஆளுக்கெல்லாம் எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். அதே போல இந்த ஏஜென்சி எல்லாம் கேஸ் ஏஜென்சி எல்லாம் நிறைய இடத்துல பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நான் வரேன். குறைந்தபட்சமாக நீங்கள் வங்கி கணக்கு வைத்திருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதத்துல இருந்து ஜனவரியில இருந்து நீங்க அமல்படுத்த போறீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக அந்த 3 மாத காலத்துல எத்தனை லட்சம் கள்ள சந்தையில் இருக்கிற இணைப்புகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. வங்கி கணக்கு வச்சிருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமா இந்த சிலிண்டர் போய் சேரப்போகுது. 3 மாதங்கள்ல எத்தனை லட்சம் சிலிண்டர்கள் வெளியே போய் கள்ளச்சந்தையில போக போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலமாக ஆதார் எண் இருந்தா தான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் சொன்னீங்க. அதுல தளர்வு கொண்டு வந்து இப்போதைக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், அப்புறமா ஆதார் கார்டு வந்த அப்புறமா நீங்க நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னா எத்தனை பேர் இதற்கான கால அவகாசத்தை எடுத்துக்குவாங்க? அதை பயன்படுத்தி எத்தனை சிலிண்டர் கள்ள மார்க்கெட்ல போகும்? இல்ல காங்கிரஸ் அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன காங்கிரஸ் அரசாங்கம் செய்த குளறுபடிகளை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மிக சரி செய்து விட்டு, இதுக்கு முன்னாடி 15 நாளுக்கு ஒரு முறை தான் ஆதார் அட்டை கேம்ப் நடக்கும். கார்டு எப்போன்னு தெரியாது. இப்போ கூட 2 நாளுக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்சேன், ஆதார் அட்டை குப்பலாக குப்பை தொட்டியில் போடப்பட்டிருந்தது. நிறைய பேப்பர்ல நீங்களும் படிச்சிருக்கீங்க. இல்ல ஆனா இப்ப அப்படி இல்ல. பர்மனன்ட் சென்டர் இருக்கு, பர்மனன்ட் ரிசோர்ஸ். இப்போ எப்படி நீங்க ஓட்டர் ஐடி போய் வாங்கலாமோ, எங்க ஒரு இடத்துல நீங்க போட்டோ எடுத்து அங்க வாங்கலாமோ, அதே மாதிரி ஆதார் அட்டை நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு ஆபீஸ்ல போய் கொடுத்து அதுக்கான ஆபீசர்ஸ் இருக்காங்க, அதுக்காக பதில் சொல்லக்கூடிய நபர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆகவே உங்களுக்கு ஆதார் அட்டை வாங்குறது சிரமம் இருக்க போறதில்ல. ஆனால் நீங்க சொல்றது இந்த ஒரே டைம்ல எல்லாரும் போனாங்களும் ஒரு ரஷ் இருக்கும், நான் மறுக்க மாட்டேன். ஆனாலும் 3 மாசம் டைம் என்றது போதுமான டைம், ஒரு காலகட்டம் தான், கால அவகாசம் தான் அது. இதுல மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சிந்தனை வந்து தனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்து போய் இன்னைக்கு 6.7 கோடி பேர் இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணது மட்டும் இல்ல, அந்த ஜன்தன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு வங்கிகளில் கிட்டத்தட்ட 5000 கோடி. இல்ல 5000 வங்கிகள் கேட்கறங்க. நான் பொய்யான தகவல் இவங்க சொல்லலாங்க. நாங்க அரசாங்கத்தில் இருக்க எங்களுக்கு கணக்கு தெரியும். 5000 கோடி ரூபாய் இன்னைக்கு எல்லா வங்கி கணக்கில் ஏதோ ஒரு வகையில டெபாசிட்ஸ் இருக்கு, இன்னைக்கு சேவிங்ஸ்ல இருக்கு. கிராமப்புற மக்களுக்கு நேரடியாக இந்த மானியம் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் வங்கி கணக்கை தொடங்கி இருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்கள் புதிதாக வங்கி கணக்கை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வங்கி கணக்கில் எல்லாம் இந்த மானியம் போய் சேருமா? இருந்தாலும் எரிவாயு நிறுவனங்கள் தன்னிச்சையாக செயல்படுவதற்கான அதிகாரத்தையும் அரசாங்கம் தான் கொடுத்திருக்கிறது. ஆனால் மானிய விலையை ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தாண்டி மக்களுக்கான விழிப்புணர்வை எப்படியாக ஏற்படுத்த வேண்டும்? தொடர்ந்து பேசலாம். விவாதம் மேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாத மேடை தொடர்கிறது. மக்களை சென்றடையுமா மானியம் என்ற தலைப்பு குறித்து இந்த விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சமாக ஆதார் எண்ணுடையும் வங்கிக் கணக்கினுடைய எண்ணையும் கேஸ் ஏஜென்சிகளிடம் கொடுத்தால்தான் ஜனவரி மாதத்திலிருந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, நுகர்வோர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த சமையல் எரிவாயுக்கான மானியம் கிடைக்கும். ஆனால் இந்த மானியம் வங்கிக் கணக்கில் வந்து சென்று சேர்வதில் எவ்வளவு அடிப்படையான சிக்கல்கள் இருக்கிறது. இந்த சிக்கல்களை களைவதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? தொடர்ந்து பேசலாம். திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள், நரேந்திரன் அவர்கள் சொன்ன கருத்திலிருந்து நீங்க எப்படி மாறுபடுறீங்க அப்படின்னு தாண்டி குறைந்தபட்சமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துறது அப்படிங்கிறது குறைந்தபட்சமா இந்த மக்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அவர் சொன்ன மாதிரி ஜன்தன் யோஜனா மூலமாக இன்னைக்கு இத்தனை கோடி பேர் வங்கி கணக்கு தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் ஆதார் அட்டை கொடுக்கணும். அந்த ஆதார் அட்டை கிடைச்சாதான், அந்த நம்பரை கொடுத்தா தான் கிரேஸ் பீரியட் முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். 6 மாதங்கள் அதெல்லாம் உண்மை ஒன்று. ஆனால் இந்த ஜன்தன் மக்கள் கிட்ட இவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிவிட்டு ஏமாற்றத்தை உண்டாக்குறாங்க. இந்த 7.5 கோடி இது ஆரம்பிச்சாங்க இப்போ ஜன்தன் திட்டத்தில். அதில் 6 கோடி வந்து 0 தான் இன்னைக்கு வந்து ஒரு பேலன்ஸும் இல்லை. அவங்கள சொல்லச்சே என்ன சொன்னாங்க, உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும், இல்லை 5000 ரூபாய்க்கு கிடைக்கும்னாங்க. ஆனால் அதில் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் 5000 ரூபாய் ஓடி தான் 1 லட்சம் ரூபாய். ஆனால் அதில் ஆக்டிவிட்டி இருக்கணும். இதில் வந்து 6 லட்சம் பேருக்கு 0 தான் இருக்குது, பணமே இல்லை. பணம் எப்பயாவது போப்பதான் தெரியல. இந்த மக்கள் வந்து போய் அன்னைக்கு யாராவது இறந்து போச்சு, அப்புறம் நீங்க என்ன சொல்வீங்க? இல்லை உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஆக்டிவிட்டியே இல்லைன்னு. இது மாதிரி உண்மைகளை சொல்லுங்க, மக்களுக்கு தெரியணும். இந்த கணக்கை திறந்த உடனே உனக்கு இது வரல அன்னைக்கு. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, திறந்த உடனே 1 லட்சம் ரூபாய் காப்பீடு கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி செய்திகளை மக்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போக வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதை வரவேற்கிற இந்த இதை ஆரம்பிச்சதுல. அதனால ஒன்று உண்மையை சொல்லுங்க, அது சரியா செய்யுங்க. ஆனால் நடைமுறை சிக்கல்கள் வரும், அதை இது பண்ணணும்.
ஆனால் இவர்கள் செய்தது இதுவரைக்கும் 4000 கோடி ரூபாய் எப்படி கரும்பு விவசாயிக்கு போலியோ இதுவும் செய்வாங்களான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. இரண்டாவது சப்சிடியை குறைச்சிருக்காங்க. இவர் சொன்னார் ஸ்பெசிஃபிக்காக, நான் படிக்கிறேன், நவம்பர் 14 ஹிந்துல, taking the next step on liquefied LPG reforms, the National Democratic Alliance government has decided to cap the subsidy. புரிஞ்சுக்கங்க, to cap the subsidy on domestic cylinders. So far there was no cap on the number of, the cap was only on the number of subsidized cylinder, no, not the subsidy. Subsidy இல்ல இவ்வளவுதான், மேக்ஸிமம் இவ்வளவுதான் கொடுப்போம்னு முடிவு பண்ணிருக்காங்க உங்க அரசு. பேப்பர்ல நவம்பர் 14 ஹிந்து சிலிண்டர் எண்ணிக்கையை குறைக்கல. சிலிண்டர் எண்ணிக்கை குறைக்கல. சிலிண்டர் எண்ணிக்கை 12 தான். அது இன்னொன்னு சொல்றாங்க, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 12 ஒரே மாசத்துல கூட வாங்கிக்கலாம், எடுத்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் சிலிண்டருக்கு இருக்கிற சப்சிடியை இனிமே குறைக்க போறாங்க. ஓகே நாராயணன் சார், ராஜேந்திரன் சார் சொல்ற மாதிரி 12 சிலிண்டரையும் ஒரே மாசத்துல வாங்கி கள்ளச்சந்தையில விற்கிறாங்களா அப்படிங்கிறத தாண்டி இங்க கள்ளச்சந்தை தான் பிரச்சனையே, அடிப்படையான பிரச்சனையே இங்க கள்ளச்சந்தை தான் இருக்கு. இதனாலதான் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுலேயே முதல்ல அடிப்படையான பிரச்சனைகள் அங்கதான் இருக்கு. மானியம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி இந்த சிலிண்டருடைய விநியோகத்தில் இருக்கிற பிரச்சனையே நிறைய இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படியாக எரிவாயு நிறுவனங்கள் தற்பொழுது சமாளித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இதுல வந்து கள்ளச்சந்தை மட்டும் பிரச்சனை இல்லைங்க, போகஸ் என்ட்ரிஸ் அதுக்கும் சேர்த்து சொல்றேன். அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட் இப்பொழுது வந்து நம்ம இந்திய நாடு உலக நாடுகளிலே மிக முக்கியமான முதன்மை பெற்ற நாடா வரத நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் இப்ப பதிவு பண்ண விரும்புறது என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் மானியம், எதுக்கு எடுத்தாலும் இலவசம், நெவர், தேவையே இல்லை. மக்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. டீசலில் மானியம், கரோசனில் மானியம், சர்க்கரையில் மானியம், உரத்தில் மானியம், கேஸில் மானியம், எதுக்கு வேணும், எப்போ வேணும்? அந்த பிலோ பாவர்ட்டி பீப்புளுக்கு கொடுக்கணும். அவன் தான் நாட்டினுடைய கட்டமைப்பு, அவன் தான் தொழிலாளி, அவன் தான் உழைச்சி வர்றான். ஆனால் மற்றவங்களும் எஜுகேட்டட் வந்து மென்டலி நம்ம வந்து பவர் கொடுக்குறோம், அவங்க பிசிக்கலி பவர் கொடுக்குறான். ஸோ அவனுக்கு கொடுத்து வா, நீ வேறு மாதிரி கொண்டு வா. அப்போது நியூ எக்கனாமிக் பாலிசியில் என்ன கொண்டு வந்தாங்க? முன்னாடி ஆயில் கம்பெனிஸ் மட்டும்தான் கேஸு, பெட்ரோலு, டீசலு விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நிறையா நம்ம நாடு வந்து உலக தொகையில் 2வது ஜனத்தொகையில நாடு. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக வந்து ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்ததில் யார் வேணாலும் வெளிநாட்டிலேருந்து அவங்களுடைய சொந்த பிராண்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் யூனிவர்சிட்டி வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி பல கோடி ரூபா போட்டு இன்றைக்கெல்லாம் வீணாக போய் கிடக்கிறேன். எதுக்கு? மக்களினுடைய அவேர்னெஸ் இல்லை. கவர்மெண்ட் கொடுக்குற மானிய சிலிண்டரு அவன் மட்டும்தான் பயன்படுத்தணும். நீங்க சொல்ற அரசாங்கம் கொடுக்கிற மானியம் என்பது இங்க நீங்கள் சொல்கிற மாதிரி முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரே மாதிரியான மானியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மானியத்தை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல இந்த முதலாளியும் தொழிலாளியும் முதல்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதே அரசாங்கத்தினுடைய கடமை. ஐடென்டிஃபை பண்ணி பிலோ பாவர்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எபோவ் பாவர்ட்டிக்கு நீ வந்து அது மாதிரி மானியத்தை கொடுக்க வேண்டாம். அப்போ வந்து தப்பு நடக்காது. இன்னைக்கு வந்து 12 சிலிண்டர் கொடுத்துட்டீங்க, அவன் யூஸ் பண்ணுறதை ஒரு சிலிண்டர் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறான், 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறான். கரெக்டாக அந்த கோட்டா வரப்போ வந்து ரேஷன் கார்டு பாருங்கள், 250 ரேஷன் கார்டு திருச்செங்கோட்டில் ஒருத்தன் வந்து வாங்கி வச்சுட்டு கரோஷன் வாங்கி வித்துறான், சர்க்கரை வாங்கி வித்துறான், எல்லாத்தையும் வாங்கி வித்துறான். இருங்க ப்ளீஸ் கமெண்ட் இருங்க. ஏன்னா இது வந்து நல்ல இது நல்ல பாயிண்ட். நாங்கள் கோடிக்கணக்கில் இழந்திருக்கோம். நீ ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு கோடிக்கணக்கில் நாங்கள் கடனையை வாங்கி சொந்த கடனையை போட்டு பணத்தையும் போட்டு நாங்கள் பண்ணி பேட்லிங் பிளான் வச்சிருப்போம். நீ பாட்டு புது கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அவன் பாட்டு வாங்கி ப்ராட் பண்ணி வித்துக்கிட்டே இருப்பான். அவன் அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி அது மாதிரி நியூ கனெக்ஷன்? இந்த கள்ளச்சந்தையை தடுக்க வேண்டியது என்பது எரிவாயு நிறுவனங்களுக்கு உரிமையை கொடுக்கிற மத்திய அரசாங்கத்தின் மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டா, இல்ல எரிவாயு நிறுவனங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டா, இல்ல உங்ககிட்ட இருந்து கள்ளச்சந்தையில வாங்கி விக்கிறாங்களே புரோக்கர்ஸ் அவங்க? அரசாங்கம் குற்றச்சாட்டு இல்ல, அரசாங்கம் திட்டம் போடுது, அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகள்கிட்ட குற்றம் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் குற்றங்கள் இருக்கு, அந்த விநியோகம் பண்றானே அந்த கேரியர் அந்த டெலிவரி பாய்ஸ் அவங்ககிட்ட குற்றங்கள் இருக்கு. மொத்த குத்தம் பொதுமக்கள் கிட்டே இருக்கு. சப்சிடி சிலிண்டர் எதுக்கு நீ வந்து கமர்ஷியலுக்கு விற்கிற? ஓகே, அதனால எத்தனை கோடி லாஸ் வருது. நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அத்தனை கோடியை போட்டு இன்னைக்கு வந்து ஜீரோவில் நிக்கிறோம். ஓகே ராஜேந்திரன் சார், தொடர்ந்து பேசலாம். மானிய விலை சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதன் மூலமாகத்தான் இந்த அளவிற்கான பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை அரசாங்கம் முறையாகத்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் மட்டத்திலும் விநியோகஸ்தர்கள் மட்டத்திலும் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கான களைவதற்கான முயற்சியும் விழிப்புணர்வும் நிச்சயமாக பொதுமக்களுக்கு தான் ஏற்பட வேண்டும். மானியம் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் யாருக்கு இந்த மானியம் சென்று சேர வேண்டும் என்கிற ஒரு அடையாள குறியீட்டை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும்.
முதற்கட்டமாக அறிவித்திருக்கிற இந்த மானிய திட்டம் எப்படியாக செயல்பட போகிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த அடையாளப்படுத்துவதற்கான திட்டத்தையும் முயற்சியும் மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளுமா? தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் விவாதமேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாதமேடை தொடர்கிறது. சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கிற எல்லாருக்கும் தற்பொழுது கேஸ் விநியோகம் செய்கிற ஏஜென்சிகளிடமிருந்து ஒரு SMS கிடைத்திருக்கிறது. அதாவது உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கு எண்ணையும் ஆதார் எண்ணையும் கேஸ் ஏஜென்சியில் சமர்ப்பித்தாக வேண்டும். அப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் சமர்ப்பித்தால்தான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து விநியோகம் செய்யப்படுகிற சிலிண்டர்களுக்கான மானியம் உங்களுடைய வங்கி கணக்கில் சென்று சேரும் என்று அறிவித்திருக்கிற இந்த SMS என்பது எல்லோரையும் கொஞ்சம் குழப்பமடைய செய்திருக்கிறது. ஆதார் அட்டை இல்லாதவர்களையும் வங்கி கணக்கு இருக்கிறவர்களையுமாக ஒட்டுமொத்த குழப்பம் ஏற்பட செய்திருக்கிற இந்த முயற்சி என்பது எப்படியாக அவர்களுடைய மானியம் அவர்களுடைய வங்கி கணக்கில் போய் சேரப்போகிறது? பல்வேறு கருத்துக்களையும் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். இந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்கு வெறும் கள்ளச்சந்தையில் விநியோகம் செய்யப்படுகிற சிலிண்டர்களை மட்டும் குறைத்தால் போதுமா, அல்லது இதற்கு அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? குறைந்தபட்சமாக ஆதார் எண் இல்லாமல் வங்கி கணக்கை ஏற்படுத்துவதற்கு தளர்வு ஏற்படுத்தியிருக்கிற அரசாங்கம் ஆதார் அட்டையை அடிப்படையாக கொண்டு வேறு என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது? திரு பாகிம் அவர்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்பதே மானியத்தை வெட்டுவது என்பதுதான் பிரதான விஷயம். 100% அமுலாகிற இடத்துல 15% ஊழல் நடக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த 85% நீங்கள் கட் பண்ணக்கூடாது, 15% சரி செய்ய வேண்டும். இப்போ அவர் சொன்னார், சார் பேசும்போது சொன்னார், இதற்கெல்லாம் காரணம் சாதாரண மக்கள் அல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அரசு சிறுபான்மையாக நடக்கக்கூடிய ஒரு 20% 15% நடக்கக்கூடிய தவறுகளை பெரிதாக்கி பெருசாக கிடைக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு புறந்தள்ளக்கூடிய ஏற்பாடு இந்த திட்டத்துக்குள் இருக்கிறது. ஒன்று, பொருளாக கொடுக்க வேண்டியதை பணமாக போட்டுவிட்டால் ஏற்கனவே சொன்னது போல் தொடர்ந்து நாம் மானியத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதையும் வெட்டி விடலாம் என்ற இரண்டாவது விஷயம் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆகவே ஆதார் என்பதும் வங்கி கணக்கு என்பதும் இரண்டாவது விஷயம். முக்கியமான நோக்கம் என்பது சிலிண்டருக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை முழுவதுமாக ஒழிப்பது, பொது சந்தையை கொண்டு வருவது என்பது திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், டார்கெட்டட் பீப்புள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சென்னையிலும் திருவனந்தபுரத்திலும் டெல்லியிலும் 30 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் என்ற மைக்ரேஷன் லேபர்ஸ் இவெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு இவருக்கு நினைக்கிற மாதிரி ராஜேந்திரன் மாதிரியான ஒரு வியாபாரியினுடைய குறைந்தபட்சமான குமுறலையாவது எரிவாயு நிறுவனங்களோ மத்திய அரசாங்கம். ஆனால் அந்த குறைந்தபட்சமான விஷயத்தை தீர்ப்பதை நீங்க முக்கியமான விஷயமாக மாற்றாமல் இன்றைக்கு அது என்ன பண்ணணும்னு சொன்னா அதன் மூலமாக அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுமக்களுக்கே குறைந்தபட்சமா விழிப்புணர்வு இல்ல, கள்ளச்சந்தையில விக்கிறதுக்கு அவங்களே தான் உடந்தையா இருக்காங்க, உறுதுணையா இருக்காங்க. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்பது வேற விஷயம். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இப்ப நீங்க கருப்பு பணத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி முன்னால துணை பிரதமரா இருந்து அத்வானி சொன்னாரு, அடுத்த என்ன சொன்னாருன்னா 25 லட்சம் கோடினாரு, 75 லட்சம் கோடி வரைக்கும் பேசினார்கள். இப்போ ஒரு கட்டாயத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் தான் இந்த காலகட்டத்தில் மோடி அரசாங்கத்தை அதிகமாக விமர்சனம் செய்திருக்கிறது. நீங்க கொண்டாந்து சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நாட்டில் கொடுப்போம், நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்குவோம்னு சொன்ன இந்த அரசாங்கம் இன்றைக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு மிக உயர்ந்த பதவியிலிருந்து பேசின ஒருத்தர் 287 பேருக்கு 0 பேலன்ஸ். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா அதுதான் பிரதான குற்றம். மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குற்றங்களை நீங்க குறைக்காமல் சாதாரண மக்கள் போலீஸ்காரர் பண்றாரு அல்லது கிராமத்தில் ஒருத்தர் பண்றாரு, இதை பூதாகரமா ஆக்கக்கூடியதான் ஊழல்னு சொல்லுவது இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி செய்வது. ஆகவே நோக்கம் என்னன்னா இந்த மானியத்தை ஒழிப்பது, பொதுச்சந்தை கொண்டு வருவது என்பதுதான் இந்த அரசனுடைய நோக்கம். இது ஆதார் சொல்லுவதோ அல்லது வங்கி கணக்கு சொல்லுவதோ பொய்யான விஷயம். இது செய்யக்கூடாது. நாராயணன் சார், உங்களுடைய இறுதி கருத்து. ரொம்ப அதாவது இந்த ஆதார் அட்டை கொண்டு செய்வது நல்ல முயற்சி, இது எங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்வதை வரவேற்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு இது இருக்குது, ஜனங்க வயத்தில் அடிக்க போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இதை கொடுக்கக்கூடிய 2% பேங்க்கு கேட்குறாங்க, 2% 568 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதில் 11 ரூபா பேங்க் எடுத்துக்க போகிறாங்களா இல்லையான்னு ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கும் காசு, ஆமாம் அதுக்கும் காசு எடுத்தாங்க. ஏடிஎம் பழக்கி விடுறாங்க, அப்புறம் இப்போ ஏடிஎம் எடுத்தால் காசு எடுக்கிறாங்க. என்ன அரசுன்னு தெரியல. இது இது எப்படியாக, அதாவது ஜனங்க பையிலேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ விலை குறைஞ்சா குறையுன்னாங்க, 1.5 ரூபா அதிகமாக டேக்ஸ் போட்டிருக்காங்க டீசலுக்கும் பெட்ரோலுக்கும். 4000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, கரும்பு விவசாயிக்கு போய் சேரல. மேக் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு கோல் மைனுக்காக $1 பில்லியன் 6000 கோடி ரூபாய் அதானிக்கு 6 கோடி ரூபாய் கொடுத்த அதானிக்கு 1000 மடங்கு அதிகமாக 6000 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. திட்டங்கள் நல்ல திட்டங்கள், ஆனால் இதை செயல்படுத்துவதில் தவறு இருக்கு.
ஆனால் இந்த ஆதார் அட்டையை மாநில அரசு தான் கொடுக்குது. மாநில அரசும் செயல்படுத்த வைக்கணும். போன முறை இதில் வந்து ஏன்னா எந்த மத்திய அரசுடைய திட்டம் மாநில அரசின் மூலமாக தான், கார்பரேஷன் ஆஃபீஸ் தான் போய் நான் என்னுடைய ஆதார் அட்டையை வாங்கினேன். சரி. ஸோ இதை செயல்படுத்துவதில் சரியாக செயல்படுத்தணும். மேபி காலங்களை தள்ளி போட வேண்டியிருக்கும் இந்த அட்டாச் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இது ஆதார் அட்டையின் மூலம். நன்றி நாராயணன். ராஜேந்திரன் சார், உங்களுடைய இறுதி கருத்து என்ன செய்யலாம் இந்த பிரச்சனை? ஆதார் அட்டை அவசியம், பேங்க் அக்கௌண்ட் அவசியம், பிலோ பாவர்ட்டிக்கு சப்சிடி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறது அவசியம். ஓகே. ஏன்னா அவங்களே உழைப்பாளிகள். ஏன்னா கூலி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு விறகு அடிச்சுக்கிட்டு, அதாவது மழை காலத்துல எல்லாம் பாவம் அப்படியே ஊதி ஊதி புகை வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணெல்லாம் இந்த மாதிரி நோய் நொடி வருது. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அதெல்லாம் நான் குற்றம் சொல்லலை. என்னுடைய கணிப்பு, அரசாங்க அதிகாரிகள் அந்த சட்டத்தை மதித்து பிலோ பாவர்ட்டிக்கு கொடுக்கணும். அந்த சப்சிடி சிலிண்டரை கமர்ஷியல் சிலிண்டருக்கு அவங்க வந்து டீ கடையிலையும் ஹோட்டல் கடையிலையும் பேக்கரிலையும் திருமண மண்டபத்திலையும் காலேஜ் ஹாஸ்டல்லையும் பண்ணுறானுங்களே, அதை கட்டுப்படுத்தணும். அதை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு 10 பேருக்காச்சும் பனிஷ் கொடுத்தா கட்டாயம் அவங்க வந்து அவேர்னஸ் ஆயிரும். அவன் வந்து ஐயோ நமக்கு கிடைச்ச மானிய சிலிண்டர் நாம தான் பயன்படுத்தணும், இது நம்ம சொத்து, நம்ம போய் அதிக விலைக்கு விற்கக்கூடாது, நாம் 600 ரூபாய்க்கு விற்றோம்னா அவன் 1000 ரூபாய்க்கு விற்றுப்படுறான். அப்போ வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஸ்பாயில் ஆகுது. அப்போ நாங்கள்லாம் கோடிக்கணக்கில் போட்டுவிட்டு எங்களுக்கெல்லாம் ஸ்பாயில் ஆகுது. அதனால் என்ன பிரச்சனைகள் வருது. அதனால் இந்த திட்டம் நல்ல அருமையான திட்டம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட்டாயம் ஐடென்டிஃபிகேஷன் வரணும். அந்த ஆதார் அட்டை வந்துச்சுன்னா கட்டாயம் அந்த கரப்ஷன்ஸ் வந்து குறையும். இது வந்து நல்ல திட்டம். இது மக்கள் அவேர்னஸ் வரணும், அதிகாரிகளுக்கு நல்ல. நன்றி ராஜேந்திரன். நரேந்திரன் சார், உங்களுடைய இறுதி கருத்து என்ன? குழப்பம் இல்லாமல் எப்படியாக செயல்படுத்த போகிறீர்கள்? முதல்ல பாக்கியம் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு கருத்துக்கு நான் பதில் சொல்லி சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த கருப்பு பணத்தை பற்றி பேசுறீங்க, தேவையில்லாத, அதாவது ஏதோ பேசிவிட்டோம் இப்போ நடக்கலன்னு சொல்றாங்க. இந்த கருப்பு பண விஷயத்தை வெளியில் கொண்டது நம்முடைய அத்வானி அவர்கள் கடந்த தேர்தலில் அவர் பாராளுமன்ற தேர்தலின் போது சொன்ன விஷயம்தான். அதன் பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி உச்சநீதிமன்றத்தில் அவருடைய பிரஷர்னால ஒரு குழு அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாலும் குழு அமைக்கவில்லை. அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தை இதுபடி அந்த லிஸ்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அதற்குள்ளாக அவளுக்கு தெரியும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெளிப்படும் என்று தெரிந்து கொண்டு யாரெல்லாம் அந்த கருப்பு பணத்தை முதலீடு செய்தார்களோ அவர்கள் அந்த பணத்தை வேறு இடத்திற்கு மாற்றி இருக்கிறார்கள். அதை நாம் கண்டுபிடிப்போம். ஏனென்றால் நரசிம்மராவ் காலத்திலேயே ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே வந்திருந்தது. ஒன்று. அடுத்தது பாக்கியம் அவர்கள் திரும்ப சொல்லுங்க, இது ஏதோ மக்களுக்கான மானியத்தை எடுத்து விடுவது ஒரு தவறான பிரச்சனை. மானியத்தை எடுப்பதற்கான திட்டம் அல்ல. அதில் இருக்கிற ஓட்டைகள் அடைப்பதற்கான திட்டம் மொழி வேறு ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு வங்கிகளை அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு கணக்கு துவங்குவதற்கு என்னவெல்லாம் உதவி செய்யணும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதுல வந்து நிறைய போலி, உதாரணத்துக்கு இந்த ராஜீவ்காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதுல கூட இன்னைக்கு போலியான என்ட்ரிகளை போட்டு பணத்தை சொல்றதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல போராட்டங்கள், பணம் கொடுக்கலன்னு சண்டை, அதுக்கெல்லாம் கூட வங்கி கணக்கு தான் நேரடியாக அந்த பணத்தை அவர்களுக்கே அந்த பேமெண்ட் மாதிரி நம்ம அனுப்ப முடியும். உங்களுக்கு மாத சம்பளம் மாதிரி, எப்படி வார சம்பளம் மாதிரி அனுப்ப முடியும். இதில் இருக்கிற குறைகளை களைவதற்கு தான் ஒழிய, ஆனால் ஆதார் அட்டை காங்கிரஸ் அரசாங்கம் செய்த குளறுபடிகள் எல்லாம் கலைந்துவிட்டு நிரந்தரமாக அந்த சென்டர்ஸ் ஆரம்பித்து மையங்களை உருவாக்கி அதன் மூலமாக நிச்சயமாக அத்தனை பேர் ஆதார் அட்டை என்பது ஒரு அடையாள அட்டை தான். அதை வாங்குவதற்கு முயற்சி ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இந்த மானியங்களை சரிப்படுத்த வேண்டும். முறையாக மானியம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு செல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு பொய்யான தகவல்கள் கொடுத்து அதன் மூலமாக போலிகளை நாம் இது கலைந்த வேண்டும் சொல்ல இது நிச்சயமாக அமல்படுத்த வேண்டும். ஆனால் எந்த காரணத்திலும் எக்காரணத்திலும் நிச்சயமாக மக்கள் பாதிக்கப்படாத வகையிலே மானியங்கள் அவ்வளவு மக்களுக்கு என்ன உறுதி அரசாங்கம் இருக்கின்றதோ அது கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி நரேந்திரன் சார். ஆதார் அட்டையை அடிப்படையாக வைத்துத்தான் வங்கி கணக்குகள் தொடங்கப்படுகிறது. அந்த வங்கி கணக்குகள் மூலமாகத்தான் மக்களுக்கான மானியங்கள் சென்றடைகிறது. ஆதார் அட்டை குறைந்தபட்சமாக ஒரு நபரினுடைய அடையாள அட்டையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடையாளத்தை வைத்து மட்டும் எப்படியாக ஒரு நபரினுடைய முழுமையான எல்லா தளங்களிலும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இவர் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர் என்பதை எல்லாம் எப்படியாக கண்டுபிடித்து விட முடியும்? குறைந்தபட்சமாக வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கிற மக்களுக்கு தான் மானியங்கள் போய் சென்று சேர வேண்டும். அவர்களுக்கான உரிய மானியத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் தான் அரசாங்கம் அவருடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும் என்கிற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த வங்கி கணக்கை தொடங்குவதன் மூலமாகவோ அதிலெல்லாம் மானியங்களை செலுத்துவதிலோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆண்டுக்கு கொடுக்கப்படுகிற இந்த 12 சிலிண்டர்களில் மானியத்திற்கு கொடுக்கப்படுகிற சிலிண்டர்களுடைய பிரச்சனை கள்ள
கள்ளச்சந்தையில் தான் மிக அதிக அளவில் இருக்கிறது. அதையும் களைய வேண்டிய நடவடிக்கையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அரசாங்கம் வரும் காலத்தில் அதையும் செய்யும் என்ற நம்பிக்கையோடு விவாத மேடை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த திரு நரேந்திரன் அவர்களுக்கும், பாக்கியம் அவர்களுக்கும், ராஜேந்திரன் அவர்களுக்கும், அமெரிக்கை நாராயணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விவாத மேடை நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.